தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் அவர்கள். வணக்கம் மேம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணையா காலமாகி இருக்காங்க. எளிமை, உழைப்பு, தியாகம் அப்படின்னு நம்ம அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அவர் எடுத்த நிறைய போராட்டங்கள் இன்றளவும் பேசப்படக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஐயா கூட நீங்க பயணிச்சிருக்கீங்க, அந்த அனுபவங்கள் பற்றி. நான் 2000ங்களோட தொடக்கத்தில் நினைக்கிறேன். அப்போ தான் ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் ஃபீல்டுக்கு வந்தேன். அதே நேரத்தில் பெண்கள் அமைப்பில் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு உத்வேகம் இருந்துச்சு. பெண்கள் அந்த நேரத்தில் தான் சிபிஐயோட பெண்கள் அமைப்பான NFIW, நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் விமென் அப்படின்றத அந்த டைமில் தான் திரும்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்த ஒரு டீம் உள்ளே வந்தாங்க. அப்போ தான் நான் அந்த டீமில் போனேன். அந்த டைமில் தோழர் தான் செக்ரட்டரியாக இருந்தார். ஸோ அது ரொம்ப இப்போ நீங்கள் பாலநிலம் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. அந்த டைமில் நீங்கள் அதை பழைய பாலநிலம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அது வேறு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். இப்போ முழுக்க கட்டடமாக இருக்கிறது. அது பழங்காலத்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். உள்ளே போனோடனே ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அப்புறம் 2-3 படி விசாலமான படிக்கல்லாம் இருக்கும். ஒரு 4-5 படி ஏறி தான் நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போகணும். ஆஃபீஸ்க்குள்ளே செக்ரட்டரிக்கு தனி ரூம், அடுத்தடுத்து ஒரு மீட்டிங் ஹால் ஒரு ரூம் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் ஒரு இடம் இருக்கும். அங்கே உள்ளே போனால் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அங்கேயே சமையல் நடக்கும். தினம் பாலநிலத்தில் சமைப்பாங்க. தோழர்கள் எல்லாமே அங்கே சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே 2 ரூம் இருக்கும். ஸோ கட்சி ஆஃபீஸில் தங்கக்கூடிய தலைவர்கள்லாம் இப்போ நான் வேலை பார்க்க அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்த சமயத்தில் கேடிகே தங்கமணி தோழர் அங்கே தான் தங்கியிருந்தார். SS தியாகராஜன் ஒரு ட்ரேட் யூனியனிஸ்ட் தோழர் இருந்தார். அவருக்கு அங்கே ஒரு ரூம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிற ரொம்ப வைப்ரண்ட்டான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். அதே நேரம் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு எல்லாருமே வரக்கூடிய ஒரு இடமா அது இருந்துச்சு. யாருனாலும் வரலாம். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு இளைப்பாறுதலுக்கான ஒரு இடமா இருந்துச்சு. ஒரு டிஸ்கஷனுக்கான ஒரு இடமா இருந்துச்சு. அதில் முக்கியமாக நீங்கள் RNK தோழர் எப்போவுமே அங்கே தான் இருப்பார். அவருக்கு வேறு எதுவும் எங்கேயும் ட்ராவல் பண்ணல, இல்லை கட்சி வேலைகள் இல்லை அப்படின்னா அவர் கட்சி ஆஃபீஸில் தான் இருப்பார். கூட்டங்கள் இல்லை, ட்ராவல் பண்ணல அப்படின்னா அவர் கட்சி ஆஃபீஸில் தான் நீங்கள் அவரை பெரும்பாலும் பார்க்க முடியும். ஸோ அப்படி போகும்போது நிறைய பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர்கிட்ட நம்ம கேட்கணும். இப்போ அவர் தன்னை பற்றி சொல்லவே மாட்டார். வேறு யாராவது சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு மீசை எப்படி போச்சு அப்படி கேட்கும்போது தான் அவர் சொல்லுவார் தன்னை பற்றி. இல்லைன்னா அவர் சொல்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி ஒரு வைப்ரண்ட்டான ஒரு இடமா இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் பாலநிலத்துக்கு அந்த வைப்ரன்சியை நான் அதை பார்த்த ஒரு காலகட்டத்தில் கொடுத்த தலைவர்களில் முக்கியமானவர் தோழர் RNK தோழர் தான் நான் நினைக்கிறேன். ஐயா கிட்ட ஃபர்ஸ்ட் உங்கள் அறிமுகம் எப்படி மேம் உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஆனால் ரொம்ப இயல்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் விமென்ஸ் மூமெண்ட்டுக்குள்ளே போகிறேன். அங்கே கொஞ்சம் வேலை பார்க்குறோம், நிறைய இடங்களுக்கு போகிறோம். அப்போ கட்சி ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அப்போ எல்லாரையுமே இயல்பாக மீட் பண்ணுவோம். அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி. அப்போல்லாம் இன்னும் ரொம்ப அப்போலாம் கொஞ்சம் குட்டியாக இருப்போம்ல. அப்போ தான் ஃபீல்டுக்கு வந்த புதுசு 25 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னா. அப்போ அவர் நம்மளை பார்ப்பார். அவருக்கு தெரியும், எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி இவங்களெல்லாம் புதுசாக ஒரு டீம் வந்திருக்காங்க, NFIWக்கு வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவார். ஸோ ஒரு ஃபார்மலான அறிமுகம் அப்படிலாம் இல்லை. பட் அது ரொம்ப இயல்பாக நடந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயாவோட கடந்த கால போராட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுதந்திர போராட்டத்திலிருந்து ஸ்டெர்லைட் போராட்டம் வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு முன்னின்று போராடி இருக்காரு. அதில் தன்னுடைய குடும்ப உறவுகளையும் அவர் இறந்திருக்காரு மேம். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ல அவர் கடந்து வந்திருக்காரு. இது எப்படி மேம் பார்க்க? நாங்கள் 2019 நினைக்கிறேன். அந்த டைமில் இந்த P. சாய்நாதன் ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காரு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் இந்தியா லெவலில் முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த ரொம்ப முக்கியமான புத்தகம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை இன்டர்வியூ பண்ணி எடுத்தார். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் பேசினப்போ நான் சொன்னேன், RNK தோழரும் சரி, சங்கரையா தோழரும் சரி, அவங்க சுதந்திர போராட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த ஃபேஸ் தெரியாது. சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சங்கரையா தோழரும் RNK தோழரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் இல்லை தியாகிகள் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாது. அவங்க கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டோட முகங்களாக அவங்க இருந்தாங்க. அப்படி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச சமயம். ஸோ அந்த ஸ்டோரி வெளியில் வரணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்போ சாய்நாத் இன்டர்வியூ பண்ணார். நான் நினைக்கிறேன் RNK தோழர் கொடுத்த இன்டர்வியூஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூ. 2 அப்புறம் சங்கரையா தோழர் RNK தோழர் தனித்தனியாக பண்ணிவிட்டு அப்புறம் 2 பேரையும் உட்கார வச்சு பேசும்போது அது ஒரு நமக்கு ஒரு பார்வையை கொடுக்கும்ல. அது பயங்கரமான ஒரு விஷயமா எனக்கு இருந்துச்சு. 2 பேரும் தனித்தனியாக பேசும்போதுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. சேர்ந்து பேசும்போது அவங்க கடந்து வந்த பாதை, அவங்களுக்குள்ள இருந்த நட்பு, அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போ RNK தோழர் அவருடைய வாழ்க்கை வரலாறை சொன்னார். இந்த வருஷம் பிறந்தேன், இப்படி வளர்ந்தேன். 9 வயசுலேயே அவர் தெருவுக்கு வந்துட்டார்.
9 வயசுலேயே தெருவுக்கு வந்துட்டு போராட ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா போராட்டமும் சுதந்திர போராட்டம்னு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் எடுத்து போராடுவார். அப்போ அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். நிறைய பேர் சொன்னார். இந்த சாம்பசிவ ஐயர் நினைக்கிற ஒருத்தரோட பேர் எப்படி வந்து அந்த எவ்வளோ ஈஸியாக அந்த டைமில் வந்து இந்த கேஸ்ட் அப்படின்றது வந்து இயல்பான ஒரு விஷயமா, அக்செப்ட் கேஸ்ட் அட்ராசிட்டி அப்படின்றது இயல்பான ஒரு விஷயமா இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இவர்கிட்டேருந்து எழுதி வாங்கி, சாம்பசிவ ஐயர் தான் பேர் நினைக்கிறேன், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன், இன்டர்வியூவில் இருக்குது. இவங்க கிட்டலாம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இனிமேல் வந்து சவுக்கடி சாணிப்பால் பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம் பண்ணை ஆட்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுக்குறாங்க அவங்க. இவங்க தோழர்களோட நீண்ட போராட்டத்துக்கு பிறகு விவசாய போராட்டத்தில். அப்போ அது எவ்வளோ இயல்பாக இருந்தால் இந்த மாதிரி எழுதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்றதுக்குள்ள எனக்கு 2019 அந்த கதையை உட்காந்து கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப துணுக்குன்னு இருந்துச்சு. நீங்கள் இது அவ்வளோ ஏன்னா அக்செப்டடான ஒரு விஷயமா இருந்திருக்கு. சவுக்கடியும் சாணிப்பாலும் பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குற அளவுக்கு பண்ணையார்கள் நடுவில் மக்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய பாண்டட் லேபரஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குற அளவுக்கு இயல்பான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதை எதிர்த்து ஒரு போராட்டம் வந்து நடந்திருக்கு. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரி இதெல்லாம் நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம்னு எழுதி கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நம்ம வந்து இன்னைக்கு உட்காந்து நிறைய கதைகளை பேசிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு இருக்குல்ல. ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. கடைசியாக முடிக்கும்போது நாங்கள் அதை தான் கேட்டோம். இப்போ வந்து அந்த டைமில் வந்து பாஜக வந்து செகண்ட் டைம் வின் பண்ணிருந்தாங்க. அப்போது திரும்ப பாஜக ஜெயிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லையா அப்படின்றப்போ 2 தலைவர்களுமே ஒரே மாதிரி பதில் சொன்னாங்க. சங்கரையா தோழர் வந்து இல்லை இது ரொம்ப டெம்பரரி ஃபினாமினன் அப்படின்னாரு. ஆர்என்கே தோழர் வந்து எனக்கு கோவம் இருக்குது, ஆனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி தான் பெற்றிருக்கோம், நமக்கு கிடைச்ச எல்லா உரிமையும் போராடி தான் பெற்றிருக்கோம். அதனால் போராட்டம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கவே முடியாது. எல்லாத்தையுமே நம்ம போராடி கடப்போம். இதை விட மோசமான விஷயங்களை பார்த்துருக்கோம், இதையும் நம்ம கடந்து செல்வோம் அப்படின்னார் அவர். எனக்கு அந்த என்னோட வயசுக்கு அந்த தலைவர்களுடைய அந்த விஷன், அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து அது இத்தனைக்கும் அவங்க ஃபேக் எண்ட் ஆஃப் தியர் லைஃப்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து சங்கரையா தோழரும் இறந்துட்டாரு, ஆர்என்கே தோழரும் இப்போ இறந்துட்டாரு. ஸோ அவங்களோட வாழ்க்கையோட கடைசி காலகட்டத்தில் அந்த நம்பிக்கை அப்படின்றது இருக்குல்ல, அது ரொம்ப நமக்கு வந்து இந்த வயசில் அந்த நம்பிக்கை இல்லை, நம்ம எதையோ பார்த்து டிசல்யூஷன் ஆகிறோம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய போராடி இருக்காங்க. ஒவ்வொரு போராட்டத்துலையும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று சில நேரம் கிடைக்கலாம், சில நேரம் கிடைக்காம போகலாம், அவங்க நினைச்சதெல்லாம் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் எதெல்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் அவங்க ஒரு ஊக்கமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க கடைசி வரைக்கும் அப்படின்றது தான் நான் அந்த விஷயத்துல பார்த்தேன். கட்சி சார்ந்து எளிய மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பல்வேறு போராட்டங்களை வந்து நல்லக்கண்ணு தோழர் வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஆனா தேர்தல் அரசியல் அப்படின்ட்டு வரும்போது எந்த தேர்தல்லையுமே வெற்றி பெறாத ஒரு சூழல் இருந்தது. 99 தேர்தலில் கூட கோவையில சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை எதிர்த்து அந்த தேர்தல் களத்தை கண்டாங்க. அதுலேயும் வந்து தோல்வியும் தழுவி இருந்தாங்க. அங்கே வந்து முஸ்லீம் லீக் கட்சியினுடைய கொடிய தேர்தல் வண்டியில கட்டாம விட்டதை பற்றி கேட்டு அந்த கொடி கட்டுறதுனால எனக்கு வாக்கு கிடைக்காம போகணும்னா அப்படிப்பட்ட எனக்கு வாக்கே தேவையில்லை. ஸோ அப்படிங்கிற ஒரு கொள்கையில் அவ்வளோ ஒரு உறுதியாக இருந்த தலைவர் தேர்தல் வெற்றிகளை எப்படி பார்க்குறாரு? ஏன்னா ஒரு பதவி அப்படின்னு வரும்போது அங்கேருந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஆட்சிக்கு வர்றது இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நிறைய பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஐயா எப்படி பார்த்தாங்க? அவரை வந்து ஒரு கட்சியுடைய செக்ரட்டரி, கட்சிக்கு பொறுப்புன்னு வரும்போது அவர் எடுத்த முடிவுகள் அப்படின்றது அதாவது அந்த நேரத்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி டெல்லியில் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கமிட்டியாக தான் முடிவெடுப்பாங்க. இத்தனைக்கும் அவர் வந்து தனியாக முடிவெடுக்க முடியாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் தேர்தல்களை வந்து எப்போதுமே அது வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை, அது மூலமாக ஏதாவது ஆதாயம் அடையணும் அப்படின்லாம் அவர் நினைச்சே பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட தலைவருமே அவர் கிடையாது. கட்சி நிர்பந்திச்சனால்தான் அவர் வந்து 99லேயும் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணார். ஸோ அதனால் அவர் பெரிய லெவலில் அது ஒரு ஸ்டேட் செக்ரட்டரியாக அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் பர்சனலாக தான் நிற்கும் போது எடுக்கக்கூடிய முடிவுகளுக்குமே வந்து அவர் மாதிரி நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கட்சி எல்லாத்துலேயுமே வந்து அவர் கட்சி நலனை தான் வந்து முக்கியம் பண்ணுவார். என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இவர் லைக் நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் உள்ள நம்ம எல்லா விமர்சனமும் பண்ணலாம், நிறைய விமர்சனம் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. நானும் இன்னும் நிறைய தோழர்கள் வந்து அவர்கிட்ட சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். எங்களுக்கு பிடிக்காத அலையன்ஸ் எல்லாம் வரும்போது சண்டை போட்டிருக்கோம். சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்வார். எப்போவுமே வந்து கடுமையான ஒரு வார்த்தையை வந்து அவர் பேசவே மாட்டார். எவ்வளவு என்ன தோழர் இப்படி பண்ணிட்டீங்க, எவ்வளோ மோசமான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இல்லை இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்போ கூட ஒரு வயசு வித்தியாசம் பார்க்கணும். இவ்வளோ சின்ன பொண்ணு நம்மளை கேட்குது, இதுக்கு நம்ம பதில் சொல்லணுமா அப்படிலாம் அவர் நினைக்க மாட்டார். அவர் வந்து அது யார் கேட்டாலும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பண்பு வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பண்பு வந்து கடைசி வரைக்கும் அவர் கட்சிக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். ரொம்ப சமீபத்தில்னா ஒரு 2-3 வருடங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு இதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஓப்பன் லெட்டரில் அவர் கையெழுத்து வாங்க போயிருந்தோம். அவர் அக்செப்ட் பண்ணுற ஒரு காசு தான் அதுன்னு வச்சுக்கோங்க.
அவர் வந்து நான் கையெழுத்து போடுறேன், ஆனால் கட்சி தலைமையிட்டு ஒரு வார்த்தை பேசி கையெழுத்து போடுறேன் அப்படின்னாரு. அவரோட ஸ்டேஜ் இருக்குது, அது அவர் சொல்ல தேவையில்லை. அப்புறம் நாங்கள் திரும்ப பூவுலகின் நண்பர்கள் தோழர்கள் தான் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் திரும்ப காரில் போகும்போதே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, கையெழுத்து போட்டுறேன், நான் பர்மிஷன் வாங்கிட்டேன்னாரு. பட் அது அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த டைம்ல அவர் ஒரு மூத்த தலைவராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்பட்டு தன்னோட முடிவுகள் எடுக்கிறது. அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஸோ கடைசி வரைக்கும் அவருக்கு கட்சின்றது முக்கியமா இருந்ததே தவிர தேர்தல் மூலமா வரக்கூடிய அங்கீகாரம் இல்ல ஆதாயம் எதுவுமே அவர் முக்கியமா நினைச்சதே கிடையாது. அதே போல கொடுக்கப்பட்ட விருதுகள், காசோலைகள், அப்புறம் தனக்கு கொடுக்கப்பட்ட கார் எல்லாத்தையுமே வந்து அவர் தன்னுடைய கட்சிக்காகவே தான் அர்ப்பணிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருப்போம். இதை பத்திலாம் அவங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா மேம்? இப்போ எனக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் சேர்த்து வைக்கணும், எனக்கு இது தேவையில்லை, லைக் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஐயா? இல்ல, அவருக்கு ஃபேமிலியில எல்லாரையும் நாங்க பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் முதல்ல நான் பார்த்தப்போ இந்த சிஐடி நகரில் வந்து ஒரு கவர்மெண்ட் அலாட்டட் வீட்டில் தான் இருந்தார். அதுவும் சின்ன வீடு தான். அந்த வீட்டில் ஒரு தனியாக ஒரு சின்ன ரூம் இருக்கும், அவர் உட்காந்து எழுதுறதுக்கு, அவர் யாரையாவது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது பிறகு இப்போ லோட்டஸ் காலனியில் இருந்தப்போ பார்த்துருக்கோம். இப்படி 2-3 இடங்கள்ல அவருடைய வீடு எல்லாமே ரொம்ப எளிமையான சின்ன வீடாக தான் இருக்கும். அவர் ரொம்ப எப்போதுமே அதெல்லாம் அதை பற்றினா அவர் பேசுனது கூட கிடையாது. அவரோட ஃபேமிலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவங்கெல்லாம் வந்து கட்சி ரீதியாகவும் அவருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு தந்தவங்க. அவருடைய பணி எவ்வளோ முக்கியமானதுன்றது அவங்க குடும்பத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கட்சிக்காரங்க எல்லாரையுமே அவரை தேடி பார்க்க வரவங்க அத்தனை பேருமே குடும்பத்தினருக்கும் நல்லா தெரியும். அந்த மாதிரியான 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நந்தனம்ல இருக்க ஐயாவோட வீட்டுக்கு போயிருந்தோம். நாங்களா தான் போனோம். ஐயாவே வந்தாரு, கதவை திறந்தாரு, கூட்டிட்டு போய் உட்கார வச்சாரு, பேசினாரு, போட்டோ எடுத்து வந்துட்டோம். ரொம்ப ஒரு எளிமையான. ஆமா, நீங்க அந்த மாதிரி வெளியில கிளம்பும் போது வாசல் வரைக்கும் வந்து விடுவாரு, அது பண்ணுவார். அவர் எல்லாருக்கிட்டையுமே அந்த பண்பை வந்து அவர் ஃபாலோ பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு தலைவராக தான் இருந்தார். இயல்பாகவே அவர் ஃபேமிலி வந்து நெருக்கமாக அடிக்கடி போய் பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தை வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி அவங்களுமே பேசுனது கிடையாது. இந்த மாதிரி அவர் பணத்தை வந்து திரும்ப கொடுக்குறாரு, இல்லை விருதை பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் கூட நான் அவர்கிட்ட இருந்தும் கேட்டதில்லை, அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்தும் நான் கேட்டதில்லை நான் நினைக்கிறேன். அதை பற்றி அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவர் பணி மேலே அவர் செஞ்சுட்டு இருந்த அவருடைய கமிட்மெண்ட் மேலே அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். கட்சிக்குமே அப்படிதான். அவர் கட்சியுமே தன்னுடைய குடும்பமாக தான் பார்த்தாரு. இப்போ இளைஞர்கள் பலரும் இப்போ அரசியலுக்கு வர தொடங்கியிருக்காங்க, அரசியலில் கவனம் பெறவும் தொடங்கியிருக்காங்க தலைவர்கள் பற்றி. ஸோ இப்போ இருக்க இளைஞர்கள் நல்லக்கண்ணு ஐயா பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க வேண்டிய விஷயம்னா நம்ம எந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம்? நான் ஒன்று சொல்வேன், நம்ம நல்லக்கண்ணு தோழரை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தோணும்ல, அவர் ரொம்ப அமைதியாக இருக்காரு, எளிமையாக இருக்காரு. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு போராட்ட குணம் இருக்குல்ல, அது ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமா எனக்கு இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்து இந்த பிரச்சனைக்காக அவர் அதுவும் நிறைய விஷயங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட, விவசாயிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு போறாங்க, சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட, ஜாதி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே வந்து அவர் போராடி இருக்காரு. நிறைய தலைவர்களோட அவர் பழகியிருக்காரு. இன்றைக்கு நம்ம வரலாறா படிக்கக்கூடிய சீனிவாச ராவோடலாம் நெருக்கமாக பழகியிருக்காரு. மணலூர் மணியம்மா வந்து ஒரு தடவை பார்த்தேன் என்கிட்ட சொன்னாரு, ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னா மணலூர் மணியம்மாவோட போட்டோ வந்து இங்க எங்கேயுமே கலைஞர் அவர்களோட நட்பு ரொம்ப நெருக்கமான நட்பு அவருக்கு கலைஞரோட. ஸோ இந்த மாதிரி நம்ம தெரியாத வரலாறாக மட்டுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. மணலூர் மணியம்மான்னு அவங்க பற்றி ஒரு நாவல் தான் இருக்குது, அதை தாண்டி நமக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள வந்து அவர் பார்த்ததை சொல்லும்போது அவருக்கே ரொம்ப இப்படி வருவாங்க தெரியுமா, இப்போ வேட்டி சட்டையை போட்டு வருவாங்க, கிராப் வச்சு ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து பகிரக்கூடிய ஒரு தலைவராக அவர் வந்து இருந்தார். ஸோ ஏன்னா நான் வந்து இளைஞர்கள் ஏதாவது அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு நினச்சா அந்த போராட்ட குணத்தை தான். ஒன்று, நம்ம வந்து ஒரு விஷயம், ஒரு அநீதி நடக்குதுன்னா அதற்கு எதிராக அவருடைய குரல் வந்து எப்பொழுதுமே உரத்து ஒலிக்கும், எந்த சமரசமும் இல்லாமல் ஒலிக்கும். அதில் ஏதோ ஒரு நியாயம் கிடைக்கிற வரை அவர் அங்கேயே தான் இருப்பார், அந்த இடத்துலேயே தான் இருப்பார், அதற்காக ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். நம்ம எடுத்துக்க வேண்டிய செய்தின்னு நான் அதை தான் பார்க்குறேன். ஐயாவோட வீட்டுக்கு போனப்ப நம்ம நிறைய புத்தகங்கள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது மேம். ஐயாவோட புத்தக வாசிப்புக்கு முக்கிய காரணம் சிறை காலத்துல தான் அவருக்கு அதிக புத்தகம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பிறரையும் படிக்க வைக்கணும், அவங்களுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஐயா முன்னெடுத்திருக்காரு. இது எப்படி மேம் பார்க்குறீங்க? நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன் அவர்கிட்ட. அவர் வந்து நல்லா எழுதுவார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. எல்லாமே வந்து அவருடைய கட்சி இதுவாக இருக்கும். நிறைய வாசிப்பார், எப்போவுமே ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பார், ஏதாவது ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த புக்கு வாசிச்சு பாருங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ரெக்கமெண்டேஷன் அவர்கிட்ட எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே. அதே மாதிரி யாருடைய புக்கையாவது படிச்சுட்டு அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அது ஃபோன் பண்ணிலாம் அந்த எழுத்தாளர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்வார். அந்த ஒரு நல்ல பண்பு வந்து அவர்கிட்ட நிச்சயமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அவர் மீனா கன்சாமியோட ஜிப்சி காலேஜ் ஒரு தடவை கொடுத்து ரொம்ப முக்கியமான புக்கு, நீங்கள் கட்டாயம் படிங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய அதே மாதிரி இப்போ நான் அந்த இன்டர்வியூ சொன்னேன் இல்லையா, 2019 சாய்நாத்தோட எடுத்த இன்டர்வியூ வந்து அப்போ சாய்நாத் கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு பாரதியாரை பிடிக்கும், இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாரதியாரோட பாட்டை ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு 2வது லைன் ஞாபகம் இருக்குது, முதல் லைன் வரல.
எனக்கும் அந்த நேரம் வந்து மறந்து போச்சு. ஆனால் அந்த முதல் லைன் வர வரைக்கும் அவருக்கு அது டிஸ்டர்பிங்காகவே இருந்திருக்கு. அது ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஓகே ஒரு மனசில் வந்து அவருக்கு நிம்மதி வருது, அவர் முகத்தில் அந்த நிம்மதி தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட கடைசி காலம் வரைக்கும் எழுத்து வாசிப்பு அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப தீவிரமாக தான் அவர் இயங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னோம். நல்லக்கண்ணு ஐயாவுடனான பல்வேறு நினைவுகளை நீங்கள் எங்களுக்காக இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி.